மாசாணியம்மன் வரலாறு. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொள்ளாச்சியில் இருக்கிற ஆனைமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லா கோயில்லையுமே கடவுள்கள் நின்ற நிலையிலையும் அமர்ந்த நிலையிலிருந்தா காட்சியளிப்பாங்க. ஆனால் இந்த மாசாணியம்மன் கோவிலில் அம்மன் சைன நிலையில் காட்சியளிக்கிறாங்க, தெற்கு நோக்கி படுத்த மாதிரி. யாராவது பொய் சொன்னாலோ, அவரோட பணத்தை திருடி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ பொய் சொன்னாலோ, இந்த கோவிலில் ஒரு நீதிக்கல் வச்சுருக்காங்க. அந்த நீதிக்கல்லுக்கு மிளகாய் அரைச்சி பூசுனா அம்மன் தண்டிப்பாங்கன்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் மிகப்பெரிய அளவில் மயான பூஜை நடைபெறுது. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டா பில்லி, சூனியம், ஏவல் போன்ற அனைத்து தீய சக்திகளும் அகலும் அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த மாசாணியம்மன் வரலாறை பார்க்கலாம் வாங்க. பொள்ளாச்சியில் ஆனைமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கணவன் மனைவி 2 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போது அந்த மனைவி கருவுற்று நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனைவிக்கு பிரசவ வலி வந்திருக்கு. கணவர் உடனே மனைவியை கூட்டிகிட்டு மருத்துவச்சி வீட்டுக்கு போகலான்னு போயிருக்காரு. மருத்துவச்சி வீட்டுக்கு ஒரு காட்டை தாண்டி தான் போயாகணும். அதனால் காட்டில் போகிற வழியில் மனைவியால் நடக்க முடியலன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மருத்துவச்சியை கூப்பிட போயிருக்காரு கணவர் உடனே மருத்துவச்சி கூப்பிட்டு மனைவி இருந்த இடத்துக்கு திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல மனைவி இல்லாத பார்த்துட்டு உடனே அதிர்ச்சி ஆகிட்டாரு கணவர். விளக்கு வெளிச்சத்தில் கொஞ்ச தூரம் தள்ளி அவர் மனைவியும் அவருக்கு பிறந்த குழந்தையும் இறந்த நிலையில் பார்த்துட்டு அவர் கணவரும் மருத்துவச்சி ரொம்பவுமே பயந்துட்டாங்க. உடனே அந்த மருத்துவச்சி நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு அப்படின்னு கத்தியிருக்காங்க. உடனே அந்த கணவர் அம்மா என்ன கனவு கண்டீங்க சொல்லுங்க அப்படின்னு பதட்டமாக கேட்டிருக்காரு. உடனே அந்த மருத்துவச்சி கனவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ உன்னோட மனைவியை ஒரு இடத்துல விட்டுட்டு என்னை கூப்பிட வரும்போது ஒரு கருப்பு உருவம் உன் மனைவியை துரத்தி இருக்குது. உன் மனைவி அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஓட முடியாம அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. அப்போவும் அந்த உருவம் விடாமல் துரத்திட்டே இருந்திருக்குது. அப்படி ஓடும்போது அங்கேருந்த மாட்டு சாணியில் கால் பட்டு கால் தடுக்கி விழுந்து இறந்துடுறாங்க அந்த இடத்துலையே. உடனே உன் மனைவியின் உடம்புல இருந்து ஒரு ஒளி வந்து ஆக்ரோஷமான அந்த அரக்கனை அழித்து மார்பை பிளந்து அந்த பொண்ணோட காலில் வைத்து விட்டது. இதுதான் நான் கண்ட கனவு. உன் மனைவி சாதாரண பெண்ணே இல்லை, தெய்வ அம்சம் கொண்ட பெண். இந்த ஊருக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து அவங்களோட உயிரையே விட்டுருக்காங்க அப்படின்னு மருத்துவச்சி அவங்களோட கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. மாட்டு சாணியில் கால் வச்சு இறந்ததால மாசாணியம்மன் அப்படின்னு பெயர் பெற்று அந்த மக்களை காத்து வராங்க இன்னுமே மாசாணியம்மன். இந்த அம்மனை வணங்குனா பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகள் அகலும் அப்படின்னு நம்பப்படுது. இதனால தான் இந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு அனைவரும் தேடி வந்து வணங்குறாங்க. இத்தனை சக்தி வாய்ந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.